வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஹோம் கிச்சன். வாங்க இந்த பீக்கங்காய் கூட்டுதாங்க பண்ண போகிறோம். பீக்கங்காய் பிஞ்சாக இருந்தது, நிறைய தோல் சீட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த தோலில் துவையல் பண்ணலாம். அதுலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் பாசிப்பருப்பு சின்ன டம்ளரில் ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு வேக போட்டு வச்சுருக்கோம். மஞ்சள் தூள், பெருங்காயம் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்குங்க. எப்பயுமே பருப்பு நம்ம செய்யும்போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டால் நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் டேஸ்ட்டும் தெரியாது, ஸ்மெல்லு தெரியாது, உடம்புக்கு நல்லது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதில் ஒரு தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் வேகட்டும். வெந்தவுடனே நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிளகாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சு இதில் ஜாயின் பண்ணிட்டால் நம்ம பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இது வேகட்டும் பார்க்கலாம். நம்ம இப்படியே கூட மிளகாத்தூள் இதிலே கூட போட்டு வச்சிடலாம். குக்கரில் இருக்கிறதால சீக்கிரம் வந்துடும். 1 ஸ்பூன் போதும், ரொம்ப காரம் வேண்டியில்லை. கொஞ்சம் தான் செய்கிறோம் நம்ம, அதனால் 1 ஸ்பூன் போதும். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். 1 சவுண்ட் 2 சவுண்ட்லேயே நல்லா வெந்துடும். வெந்தோடனே தாளித்து போட்டுட்டா நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடுங்க. உப்பு போட்டு இறக்கிட வேண்டியதுதான். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம எல்லாமே அதில் போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சோடனே, கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு. இதுலேயே வெங்காயம் பாதி வெங்காயம் அதில் போட்டாச்சு, பாதி வெங்காயம் தாளிப்பு கொடுத்தாச்சு. இது நல்லா பொரியட்டும், வறுபடட்டும். இது கலர் மாறினோன்னே நம்ம இதை கூட்டில் சேர்த்துறது தான். கொஞ்சம் கருவேப்பிலை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கூட்டில் சேர்த்துட்டா நம்முடைய பீக்கங்காய் கூட்டு சிறுபருப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய விதம் செய்யலாம், இது ஒரு விதம். இல்லை கருவேப்பிலை தூவிடலாம். பாருங்கள், தாளிச்சிட்டோம். ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. இல்லை தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடவே இல்லை. உப்பு போட்டோம். ரொம்ப எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். பீக்கங்காயில் தால் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.